எல்லோருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற தகவல் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் சிவன் வெங்கே ஆஸ்ட்ரோ உலகம் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம பூராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசிங்க மற்றும் பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. பூராடம் நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் வேண்டி வணங்கி கடவுள் நாராயண பெருமானுங்க. அதே சமயம் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கி கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. இப்போ நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி கடவுள் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேங்க. தட்சிணாமூர்த்தி கடவுள் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்மளுடைய சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தாங்க. அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் உங்களுடைய வீட்டில் அருகில் சிவபெருமான் கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நாராயண பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் பெருமான் கோவிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் எந்த ஒரு கெடு பலன்களும் நடக்காமல் இனிமேல் நடப்பவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களாக நடப்பதற்கு சிவபெருமான் மற்றும் நாராயண பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியல. இப்போ போராடும் நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனுடைய 3வது நட்சத்திரம்ங்க. அதாவது 9 கிரகங்களுக்குமே மொத்தம் 3 நட்சத்திரங்கள் வரும். அதில் சுக்கிரனுடைய 3வது நட்சத்திரம் தான் போராடும் நட்சத்திரம். இந்த 4 பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குங்க. 4 பாதங்கள்காரங்களுமே நம்மளுடைய சுக்கிரன் கூட தான் இணைவீங்க. அதாவது போராடும் நட்சத்திரம் 4 பாதங்களும் சரிங்களா. இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் பிறக்கும்போதே சுக்கிர தசையோடு தான் பிறப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ சிறு வயதாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காதுன்ற காரணத்தினால உங்களுடைய தந்தை மற்றும் தாய்க்கு அந்த பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. அதாவது நீங்கள் பிறந்த நேரம் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கு அவங்க ரொம்பவே ஏழ்மையாக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்பட்டு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் புராண நட்சத்திர நண்பர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் அழகுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லார்கிட்டையுமே அன்பு அதிகமாகவே செலுத்துவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அதனால் நம்ம யாருக்குமே சொல்லித்தரக்கூடாதுன்னு சுயநலம் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் சொல்லித்தரணும் அப்படின்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்பு நீங்கள் பிறப்பிலே பெற்று இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பிறந்த ஒரு சில வருடங்கள்லேயே உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கு வசதி வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலைத்துறையில் ரசனை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. உங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மீடியா துறையில் வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிங்க அப்படின்னாலும் மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் கோவப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த கோவலையும் ரொம்பவே அழகாக திகழக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய போராட நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தை போராடி எப்படியாவது பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா அதை துணிஞ்சு எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணும் அப்படின்றதுல என்றைக்குமே முன்னுதாரணமாக நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பழகுவீங்க. அதாவது இவங்க பணக்காரங்க இவங்க ஏழைங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்லபடியாகவே பழகுவீங்க. உங்களுடைய மனசில் என்ன விஷயம் தோணுதோ அந்த விஷயத்தை ஒலி மறைவு இல்லாமல் எல்லார்கிட்டையுமே பேசிடுவீங்க. உங்களுடைய தாய் மற்றும் தந்தை மேலே நீங்கள் அளவு கடந்து அன்பு வச்சுட்டு இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை எதிர்த்து பேசாமல் மற்றும் அவங்களுடைய பேச்சை தட்டாமல் நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் மேல வந்து உங்களுக்கு பாசம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதுவும் இல்லாம நீங்க நெறைய நேரத்தில வந்து அமைதியா இருக்கணும்னு தான் பார்ப்பீங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும், அந்த பிரச்சனைய வந்து எப்படியாவது வந்து அமைதியா சால்வ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்பவே விருப்பப்படுவீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாங்க. இயற்கை காட்சிகள ரசிப்பதில உங்களுக்கு ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நீங்க பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, புதிய புது ஆடை அணிகலன்கள் வாங்கி அணியணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே அதிகமா வந்து ஆர்வம் காட்டுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு தான் அந்த விஷயத்துல வந்து ஈடுபடுவீங்க. இப்போ உங்கள நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவிய கலைத்துறையில வந்து ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் எப்பவுமே மிக அதிகமாவே இருக்குங்க. அந்த நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஓவியத் துறையில வந்து நீங்க வந்து கொடிகட்டி பறப்பதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படுங்க. அதே மாதிரி இப்ப எதனா ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவ கேட்டுட்டீங்க அப்படின்னாலே, அது வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய மனதில வந்து நிக்குங்க. இப்ப அந்த விஷயம் சொன்னவங்க வந்து ஒரு 5 வருஷம் இல்லன்னா 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த பத்தி கேட்டாங்க அப்படின்னாலும், நீங்க ஒரு நொடி பொழுதும் யோசிக்காம அவங்க வந்து சொன்ன விஷயத்த கரெக்ட்டா உங்ககிட்ட வந்து சொல்வீங்க. உங்களுக்கு வாசனை திரவங்கள் பயன்படுத்துவதில ரொம்பவே ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க. இப்ப உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாலே, அதிகப்படியா வந்து ஊர் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, சுதந்திரமா செயல்பட வேண்டும். நம்மள வந்து யாருமே கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்ப நீங்க சுத்தத்துக்கும், சுகாதாரத்துக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் குடுப்பீங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்லயா இருந்தாலும் சரிங்க. நீங்க எப்பவுமே எல்லா இடத்தையும் வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பீங்க. அதே மாரி இப்ப சமூக சேவையில ஈடுபடுவதில வந்து நீங்க நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையில ஈடுபட்டீங்க அப்படின்னாலும், உங்களுடைய முழு திறமைய வந்து நீங்க காமிச்சுட்டு, அந்த வேலைய வந்து கண்டிப்பா நீங்க பெர்ஃபெக்ட்டா முடிப்பதில வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து போராடும் நட்சத்திர நண்பர்களுடைய பொது குண அதிசயங்கள்ங்க. இப்போ ஒவ்வொரு பாதத்து நண்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. போராடும் நட்சத்திரம் முதல் பாதம், நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி சூரிய பகவான். அதாவது இந்த 4 பாதங்கள்காரங்களுக்குமே நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதி மாறமாட்டாங்க. ஆனா நவாம்ச அதிபதி மட்டும் மாறுவாங்க. சரிங்களா? அதனால தான் இப்ப இந்த 3 டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவா சொல்றோங்க. ஓகேங்களா? அதாவது இந்த முதல் பாதத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, உண்மைய மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கவங்களும் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரிங்க, உண்மைய மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ கல்வியில மட்டும் இல்லாம, நீங்க விளையாட்டு துறையிலும் ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமா காட்டுவீங்க. இப்ப நீங்க ஸ்டடீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, டாப்பரா தான் இருப்பீங்க. அதே மாரி கேம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா, 100% நீங்க வந்து டாப்பரா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. நீங்க எப்பவுமே வந்து உழைப்பதற்கு வந்து அஞ்ச மாட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கடினமான வேலையா இருந்தாலும் சரி, நீங்க கஷ்டப்பட்டு அயராது உழைக்கணும். அதற்குண்டான பலனும் உங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்குங்க. சரிங்களா? இன்பமோ, துன்பமோ எது வந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவீங்க. மத்தவங்க கிட்ட வந்து இப்ப நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா, ஓவர் எக்ஸைட்டடாவும் காமிச்சுக்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க வருத்தத்தோட இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாவும் காமிச்சுக்க மாட்டீங்க. எப்பவும் போல தான் நீங்க வந்து என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னாலும், மத்தவங்கள வந்து நீங்க எதிர்பார்க்காம, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அனைத்து வேலையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பீங்க. இப்ப சுயமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்ப மத்தவங்க மனம் வந்து புண்படக்கூடிய அளவிற்கு வந்து நீங்க நடந்து கொள்ள மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய கனிவான வார்த்தைகள் மூலமா வந்து மத்தவங்கள வந்து ஈஸியா வசப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து அதிகாரி பதவியில அமர்வதற்கு யோகம் வந்து அதிகமாவே இருக்குங்க. நீங்க எங்க வேலை பண்ணீங்கனாலும் சரி, அதுல வந்து நீங்க ஒரு உயர் அதிகாரி பதவி பெறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்குங்க. உங்களுக்கு தந்தை வழி சைடு வந்து வசதி வாய்ப்பு வந்து அதிகமாவே கிடைக்குங்க. அதன் மூலமா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாவே ஏற்படுங்க. இப்போ முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்குங்க. சரிங்களா? இப்போ அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கறனாலே உங்களுடைய லைஃப்ல வந்து நெறைய திருப்பங்கள், நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. அடிக்கடி உங்களுக்கு முன்கோபம் வரக்கூடிய காரணத்தினால நீங்க வார்த்தைகள சில சமயத்துல வந்து கொட்டிடுவீங்க. அதற்கு பிறகு வந்து அத பத்தி யோசிச்சுட்டு வருத்தப்படுவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்து நண்பர்களுடைய குணாதிசயங்கள்ங்க. நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி புதன் பகவான்ங்க. இப்போ
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரிங்க. உங்ககிட்ட வந்து யாருனா ஒரு டவுட்டுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, உங்கள மிஞ்சினவங்க அறிவாற்றல்ல யாருமே கிடையாதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு ஃபீல்ட பத்தி கேட்டாங்க அப்படின்னாலும், இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு அவங்களுக்கு வந்து நீங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றதுல வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அடிக்கடி சிந்தனை வசப்படுவீர்கள். அதாவது உங்களுக்கு வந்து எதனா ஒரு விஷயம் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து எப்படி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 ஆங்கிள்ல நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ தன்மானம் மற்றும் சுய கௌரவத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் குடுப்பீங்க. இப்போ உங்களுடைய கௌரவத்துக்கு எங்கனா வந்து அவப்பேறு ஏற்படுது அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நீங்க இம்மீடியட்டா நகர்ந்து போயிடுவீங்க. எந்த காரணத்த கொண்டும் அந்த இடத்துல வந்து நிக்கவே மாட்டீங்க. இப்போ பெற்றோர்கள் மேல வந்து அதிகமான பிரியம் வச்சிருப்பீங்க. ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்வதில நீங்க வந்து வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. இப்போ பத்திரிகை துறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க முத்திரை பதிக்கக்கூடிய வகையில ரொம்பவே டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே ஏற்படுங்க. நீங்க சமூக சேவை தொண்டு நிறுவனங்களுக்கு வந்து சேவை செய்வதில வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. இப்போ வாழ்க்கை துணையிடனோ அல்லது குழந்தைகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்க. அவர்கள் வந்து ரொம்பவே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரிங்க. இன்கேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கோவப்படுத்துற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னாலும், நீங்க கோவப்படாம அவங்க கிட்ட வந்து ரொம்பவே தன்மையா பேசுவீங்க. இப்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பப்படுவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சொத்து சுகம் இருந்ததுனாலும், நீங்க வந்து ரொம்பவே நார்மலான ஒரு லைஃப் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவீங்க. இப்போ உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்பவே அதிகங்க. உங்கள விட வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்கவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு குரூப்ல வந்து இப்ப எல்லாருமே வந்து சிரிக்கக்கூடிய வகையில வந்து உங்களுடைய ஜோக்ஸ் எல்லாருமே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில கண்டிப்பாவே இருங்க. இப்ப சுயமாக முன்னேற வேண்டும் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. ஒரு வயதிற்கு பிறகு வந்து நீங்க நெனச்சபடி சுயமா முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது போராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்து நண்பர்கள். நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சுக்கிர பகவான்ங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்ட்டு. அதாவது பிறக்கும்போதே வந்து வசதி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய வீட்ல பிறந்தவர்களா தான் நீங்க கண்டிப்பாவே இருப்பீங்க. சரிங்களா? இப்ப அடிப்படையிலே உங்களுக்கு அனைத்து வசதிகளுமே இருக்குங்க. ஆனாலும் நீங்க வந்து உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில தான் நீங்க வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமா ஆர்வப்படுவீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்க சிறு வயதிலேருந்தே படிக்கும் வயதில நல்லபடியா படிப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வேலைக்கு போகக்கூடிய வயதில வந்து நல்லபடியா ஒரு நல்ல உத்தியோகத்தில சேர்ந்துட்டு, உங்களுக்கு தகுந்தா மாரி நீங்க விருப்பப்பட்டா மாரி சொத்து, சுகம் எல்லாத்தையுமே நல்லபடியா சேர்ப்பீங்க. இப்ப உங்களுக்கு வந்து பல வசதி வாய்ப்பு பெற்றிருந்தீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து உங்களுடைய பெற்றோர் மூலமா வந்து எதனா வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வாய்ப்பு வந்தது அப்படின்னாலும், நீங்க அதெல்லாம் வந்து எடுத்துக்காம, நீங்க உங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. அதுல நீங்க எதிர்பார்த்த மாரி கண்டிப்பா உங்களுடைய சொந்த கால்ல நிற்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் எப்பவுமே ஏற்படுங்க. உங்களுக்கு இசையில வந்து நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ விளையாட்டு போட்டிகள்ல நீங்க கலந்து கொண்டீங்க அப்படின்னா, பரிசுகள் கண்டிப்பா வெல்வதுல நீங்க தான் வந்து சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப உங்களுக்கு சமூக நல பணிகள் வந்து ரொம்பவே ஆர்வம் வந்து அதிகமா காட்டுவீங்க. உங்களுக்கு எப்பப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து நீங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ண போயிடுவீங்க. நீங்க வந்து மத்தவங்க வந்து உங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து ஒரு சில காரியங்கள் வந்து செய்வீங்க. அதற்கு தகுந்த மாதிரி மற்றவர்கள் உங்கள பாராட்டக்கூடிய வகையில தான் வந்து அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்குங்க. உங்களுடைய திருமண பொருத்தம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வந்து காதல் திருமணமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. இப்ப வாழ்க்கை துணைக்கு வந்து எப்பவுமே சம உரிமை குடுப்பீங்க. இப்ப நீங்க எந்த ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னாலும் சரிங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கலந்துகிட்டு அவங்க வந்து ஓகே சொன்னாங்க அப்படின்னா தான் வந்து நீங்க அந்த விஷயத்த வந்து செய்வீங்க. அதாவது நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க. இயற்கை எளிய நிலையில வந்து நீங்க எப்பவுமே வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதாவது உங்களுக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து நேச்சர் கூட நம்ம வந்து ஒன்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமா காட்டுவீங்க. அடிக்கடி வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க. நீங்க வேலை செய்ற இடத்துலயா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துலயா இருந்தாலும் சரிங்க. உங்களுக்கு தொழில் விஷயமாவோ, அல்லது வேலை விஷயமாவோ, அல்லது உங்களுடைய ஃபேமிலி கூட வந்து ஒரு நல்ல இன்ப சுற்றுலா ட்ரிப் வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. உங்களுடைய பெற்றோர்கள் மேல வந்து நீங்க வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருப்பீங்க. அவங்க எதனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள வந்து தட்டி கழிக்காம நீங்க அந்த விஷயத்த வந்து பண்ணி முடிப்பீங்க. அதே மாரி உங்களுடைய உடன்பிறப்புகள், சகோதர, சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேலயும் நீங்க அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்க. ஆனா வெளியில வந்து அந்த அளவுக்கு காமிச்சுக்க மாட்டீங்க. எப்பவுமே சண்டை போடுற மாதிரியே இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுது அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க தான் போயிட்டு அவங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்தது நம்ம பார்க்க போறது போராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்து நண்பர்கள். நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி செவ்வாய் பகவான்க.
இப்போ உங்களுக்கு வந்து தேசப்பற்று வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ நம்மளுடைய தேசத்த பத்தி யாருன்னா எதனா ஒரு சின்ன விஷயம் தவறுதலா பேசுனாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வாங்கிருவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மத்தவங்க வந்து உங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நீங்க விருப்பப்பட மாட்டீங்க. அதாவது நீங்க வேலை செய்ற இடமா இருந்தாலும் சரி, அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அல்லது வீட்லயா இருந்தாலும் சரிங்க. எப்பவுமே நீங்க வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதுலாம் தான் வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்ப நீங்க எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கண்டிப்பா நடந்து கொள்வீர்கள். இதனாலேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து உங்கள பிடிக்காத ஒரு சூழல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ குடும்ப விஷயத்த பொறுத்தவரைக்கும் நீங்க என்னைக்குமே வெளி நபர்கள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ யாருனா வந்து உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட, நீங்க எந்த காரணத்த கொண்டும் உங்க ஃபேமிலி லைஃப்ல எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், அத உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சிருவீங்களே தவிர, எந்த காரணத்த கொண்டும் யார்கிட்டயுமே உங்களுடைய ஃபேமிலி விஷயங்கள் சொல்ல மாட்டீங்க. இதனாலேயே வந்து உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் எதுவுமே வெளியில தெரியாம அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து காப்பாத்திப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீர சாகச செயல்கள்ல ஈடுபடுவதில வந்து நாட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ சொத்துக்கள வாங்கி குவிக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து துடிப்புத்தன்மை எப்பவுமே அதிகமா இருக்குங்க. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு 22 வயதிற்கு பிறகு நீங்க ஒரு வேலையில சேர ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, கொஞ்சமா வந்து ஒரு 40 வயசுக்குள்ள ஓரளவுக்கு வந்து நல்ல சொத்து வந்து நீங்க சேர்த்து வைப்பதிலயும் வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம வந்து சொல்லலாங்க. இப்போ ஒரு தேசத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு வந்துடுச்சுன்னா, உங்களுடைய சொத்துக்கள கூட நீங்க வந்து விட்டு கொடுப்பதில நீங்க வந்து கொஞ்சம் கூட தயக்கமே காட்ட மாட்டீங்க. எனக்கு தேசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேசப்பற்று வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. உயிர் தியாகம் செய்வதையும் வந்து நீங்க ஒருபோதும் தயங்க மாட்டீங்க தேசத்துக்காக. எந்த ஒரு அவப்பேர் தேசத்துக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் 100% வந்து உங்களுக்கு நீங்க வந்து தேசத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பீங்க. இப்போ தவறு செஞ்சவங்க உங்களுக்கு முன்னாடி யாருனா ஒரு தவறு செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஹையர் அஃபிஷியலா இருந்தாலும் சரிங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துல தவறு செய்றாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கூட அவங்கள வந்து யோசிக்கவே மாட்டீங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு புடிச்சு வாங்கி விட்டுருவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம்ங்க. நெக்ஸ்ட் அதே மாரி இப்போ சமுதாயத்தில சரிங்க, உங்களுக்கு எதிர்க்க வந்து எதனா ஒரு விஷயம் நடக்குது, தவறான விஷயம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த நொடி பொழுது கோவம் வந்துருங்க. அதற்கு தகுந்த மாதிரி யார் என்ன தவறு செய்தாங்க அப்படின்னாலும், நீங்க ஒரு பொழுதும் யோசிக்காம, அவங்க தவற வந்து தட்டி கேட்பதில வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உறவினர்கள் இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளவோட தான் நீங்க வந்து வச்சுப்பீங்க. எந்த காரணத்த கொண்டும் ரொம்ப அதிகமா பேசுறதோ, அல்லது ரொம்பவே கம்மியா பேசுறதோ அந்த மாரி வச்சுக்க மாட்டீங்க. ஒரு லெவல்னா கரெக்ட்டா அந்த லெவல் படி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும், "என்னங்க எப்படி பண்றீங்க? என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அவ்வளோதான். அதோட கேட்டுட்டு போயிடுவீங்களே தவிர, ரொம்ப உட்காந்து அவங்க கிட்ட வந்து அதிகமாலாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. இப்போ இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்கள சார்ந்தவங்க வந்து எப்பவுமே வந்து வெற்றி அதிகமா பெறணும் அப்படின்றதுக்காக நீங்க கடுமையா வந்து பாடுபடுவீங்க. முக்கியமா வந்து உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய வாழ்க்கை துணையோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ, அல்லது உங்களுடைய தாய் தந்தையரோ, அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளோ, இவங்கள்ல யாரா இருந்தாலும் சரிங்க. அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எதனா பர்சனல் வேலைகள் இருந்தது அப்படின்னாலும், அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, அவங்களுடைய வெற்றிக்காக வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமா போராடுவீங்க. இப்போ வாழ்க்கை துணை மேல வந்து அளவு கடந்த அன்பு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் கிட்டயும் அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா, அதே சமயம் வந்து அவங்க எதனா தவறு செய்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாவும் நடந்துப்பீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. ஓகேங்களா? ஓகே பூராடம் நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில நம்ம வந்து தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு, உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை என்ன? மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும்? அப்படின்ற தகவல் பத்தி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே. தேங்க் யூ.